நாயாற்றில் 10 படகுகளுடன் கடற்படையினர் மக்களை ஏற்றி இறக்கும் நடவடிக்கையில் டித்வா புயல் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட நாயாறு பால திருத்த பணிகள் இன்று வியாழக்கிழமை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதனால் மக்களுக்கான போக்குவரத்து 21 நாளாக தடைப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த நவம்பர் மாத இறுதி பகுதியில் வீசிய புயல் மற்றும் மழை வெள்ளத்தினால் மாவட்டத்தில் முக்கிய பாலமாக காணப்படும் நாயாற்று பாலத்தின் 2 பாலங்கள் உடைப்பெடுத்துள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான B297 தர வீதியாக இது காணப்படுகின்றது. முல்லைத்தீவு கொக்குளாய் வரையான இந்த வீதியில் முக்கிய பாலமாக நாயாற்று பாலம் அமைந்துள்ளது. இந்த நிலையில் இந்த பாலம் வழியான போக்குவரத்து இன்று வரை முற்றாக தடைப்பட்ட நிலையில் பாலத்தின் திருத்தப் பணிகள் முன்னெடுக்கப்படுவதால் மக்களை படகில் ஏற்றி இறக்கும் நடவடிக்கையில் கடற்படையினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். புயலால் சேதமடைந்த 2 பாலங்களில் ஒரு பாலத்தினை திருத்தும் நடவடிக்கை கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் இலங்கை இராணுவத்தின் பொறியியல் பிரிவினர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினரும் இணைந்து ஈடுபட்டுள்ளார்கள். அந்த பணி கடந்த 17ஆம் திகதியுடன் நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் சேதமடைந்த 2வது பாலத்தினை அகற்றும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தை அகற்றி பொருத்துவதற்கு சுமார் 10 நாட்கள் ஆகலாம் என அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அதுவரையில் மக்கள் படகு வழி பயணத்தினையே மேற்கொள்ள வேண்டி வரும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கடற்படையினரின் சேவை பாராட்டத்தக்கது.